நிறைய பேர் ஓஇ எக்ஸாமுக்கு எப்பதான் செலெக்ஷன் லிஸ்ட் வரும்னு சொல்லி கேட்குறீங்க. இனி நெக்ஸ்ட் வீக்குள்ள கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட் எப்படி விட்டுட்டு இருந்தாங்க, டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த ரிசல்ட் வந்தோடனே நம்மளோட ஜூனியர் சீனியருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக கூப்பிட்டாங்க. அடுத்தது இவங்க ரவுண்டு போகும்போது நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வரலான்னு சொல்லி சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருங்க. அதை பார்த்துட்டு யார் யார் செலக்ட் ஆன கேண்டிடேட்டோ அவங்க ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு போக வேண்டியதாக இருக்கு. 1 or 2 வீக்லயே இதெல்லாம் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட பக்கத்தால் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓஏக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதீங்க, போய் பார்த்தீங்க. கேர்ள்ஸ்க்கு மேக்ஸிமம் அது மாதிரி சொல்லிக்கிறாங்க, பாய்ஸ்க்கு ஒரு சில டைம் அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. எல்லாமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குங்க. எம்ஹெச்சி இன்டர்வியூ ப்ராசஸ் சொல்லியே இருக்கு. அதில் இருக்கிற ஓஏ போஸ்டிங் பார்த்துக்கிங்க. ஓகேங்களா? எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் என்னால் செய்ய முடியுங்கிறவங்களுக்கு ஓஏ போஸ்டிங் கொஞ்சம் கரெக்டாக நல்லா இருக்கு. ஓகேங்களா? டிகிரி முடிச்சுட்டு நான் சில ஒர்க்கெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓஏ போஸ்டிங் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஓஏ எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவாக போட்டுருக்கோம். அந்த வீடியோஸை பாருங்கள். பாய்ஸ்க்கு என்னென்ன ஒர்க்குனா மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு வந்து ஒரு துணி கொடுத்து பாக்கெட் தைக்க சொல்லிக்கிறாங்க. அப்புறம் மாலை கொடுத்து இதில் வந்து வெத்திலையில் மாலை கட்ட சொல்லுவாங்க. இல்லாட்டி அதுலேயே தோரணம் கட்ட சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு டைம் ஸ்டிக் கொடுத்து அதில் ஸ்டிச் பண்ண சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணால் சொல்லுவாங்க. நீங்கள் தெளிவாக எல்லாத்தையுமே செய்யணும். ஒரு இமேஜ் கொடுத்து அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி அந்த இமேஜில் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ண சொல்ல இது மாதிரி நிறையா டெக்னிக்கல் கொஷின் கேட்பாங்க. அதையும் நம்ம வீடியோஸாக போட்டுருக்கோம். அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். கன்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் எம்ஹெச்சி பற்றி எல்லா அப்டேட்டுமே வருங்க. கிட்டத்தட்ட கம்மிங் சோனில் ரிசல்ட் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீக் இவங்களுக்கு வந்தாச்சுங்க. அவங்களுக்கு 1 or 2 வீக்ல இன்டர்வியூ ப்ராசஸ் முடியும். அதுக்கு முன்னாலே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அவங்க இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க. நீ வேற எந்த இதுவுமே இல்லைங்க, தொடர்ந்து வர சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கிட்டத்தட்ட பக்கத்தால் வந்தாச்சுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கு ரெடியாக நம்ம பார்த்தா ஈஸின்னு தான் நினைப்போம். ஆனால் அங்கே போய் செய்யும்போது மிஸ்டேக் செய்வோம். அவங்க குறிப்பிட்ட டைமில் அதை செய்ய சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சி எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கேளுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக எந்த டவுட்டாக இருந்துச்சுனாலும் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அங்கே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? மறக்காம போய் வீடியோ கன்டினியூஸா பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டிங்.